அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சிகம் ராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த பொது பலன் என்பது ஒரு 10% தான். அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய குடுப்பணியை பிரதிபலிக்கிறது ஒரு 10% மட்டும்தான். மீதி 90% எது பிரதிபலிக்கும்னாக்க நமக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசாபுக்தி நடக்கும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய ராசி, லக்னம், மற்ற கிரகங்களின் அமைப்பின்படி அந்த தசாபுக்தி நன்மையும் தீமையையும் செய்யக்கூடியதாகவே இருக்கும். நமக்கு என்ன கொடுப்பனை இருக்கோ அது பிரதிபலிக்கும். தசாபுக்தியும் சரி, இந்த கோச்சார பலன்களும் சரி. இந்த கோச்சார பலன் என்பது முக்கியமா இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிலாம் உங்களுக்கு வருட கிரகங்களுடைய பயிற்சிகள் அதிகமாகவே பிரதிபலிக்கும். மாத கிரகத்துடைய பயிற்சிகள்லாம் ஓரளவுக்கு குறைவாக தான் பிரதிபலிக்கும். சோ அந்த அடிப்படையில நம்ம இந்த பொது பலனை ஒரு கைடன்ஸுக்கு மட்டும் எடுத்துங்க. மற்றபடி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனாக உங்க சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்தமான ஜோதிடரிடம் கொடுத்து அதை செக் பண்ணிட்டு எடுக்கிறது நன்மை. இந்த 2025 ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலும் மனதிலே சில நிராசைகள் இருக்கும். அதாவது தேடாத உறவு வரும்னு சொல்லியிருந்தேன். இந்த தேடாத உறவு கூட அத்தனை பேருக்கும் வந்திருக்குமான்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. சில பேருக்கு வந்திருக்கும், சில பேருக்கு மறுமணத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையில கூட, அதாவது வாழ்க்கை துணைவரை இழந்தவர்கள் அல்லது டிவோர்ஸ் வாங்கினவங்களுக்கு மறுமணத்திற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி பெறார் 8ஆம் இடத்துல. அப்போ வருமானம் வரும், பிளஸ் செலவுகளும் வரும். 8ஆம் இடம்ன்றதுனால மறுமணத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனா இந்த சுக்கிரனை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க இந்த புதிய உறவுகள் கடந்த காலத்தில் ஏற்பட்டவர்களுக்கு சில மனஸ்தாபங்கள், உறவுகளோடு சில பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கு. 10க்குரியவன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த மாதத்தோட முதல் பகுதியில முதல் 15 நாள் பாத்தீங்கன்னாக்க சில மறைமுக எதிரிகளுடைய தொல்லை இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு அஃபைர் இருக்கு அல்லது ஒருத்தரோட பழகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாக்க அதை மற்ற பணியாளர்கள் விமர்சிப்பாங்க. அவர்களால சில பேர் கெடுறது, அவர்களால சில மன வருத்தங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. மேலும் 7க்குரியவன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது, சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நல தொந்தரவு வாழ்க்கை துணைவருக்கு போகலாம். அல்லது வாழ்க்கை துணைவருடன் மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையவே வரும். குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில சில கருத்து வேறுபாடுகளா மாதத்தோட முதல் பகுதியில இருக்கு. அதனால கொஞ்சம் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் சமரசமா போயிடுறது நல்லது. மேலும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது உடல்நல விஷயத்துல உங்கள் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்தீங்க. இப்போ இத்தனை நாளா இருந்த தன்னம்பிக்கை இல்லாம தவித்த ஒரு சூழ்நிலை மாறும். செவ்வாயை பொறுத்தவரையிலும் நீசத்திலிருந்து ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து விலகி 10ஆம் பாவகத்துல இருக்கு. 10ஆம் பாவகம் சிம்மத்துல செவ்வாய் கேதுவோடு இணைஞ்சிருக்கும். கும்பத்துல ராகு. இந்த ராகு கேது 4-10 ராகு கேது என்பது கேந்திரங்கள்ல ராகு கேது இருந்தா நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும். இப்போ இந்த நேரத்துல இந்த மாசத்துல செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறது பாத்தீங்கன்னாக்க சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு வரும். அதே போல கோபம், டென்ஷனால சில முக்கியமான காரியம் நீங்க சக்சஸ் பண்ற இடத்துல போயிட்டு எட்ஜில நின்றுடும். உங்களுடைய பேர் கெட்டுடும் அந்த நேரத்துல. அதனால கோபம், டென்ஷனை வெளிக்காட்டாம இருக்கணும். 10ஆம் பாவகத்துல செவ்வாய் கேது இணைவு என்பது வாழ்க்கை துணைவருடன் நீங்க நிறைய எதிர்பார்ப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ்க்கை துணைவருடன் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும், சில விஷயங்கள் நடக்காம இருக்கும். அதனால மன வருத்தங்கள் வரும். மேலும் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால உறவுகளோட கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா உறவுகள்லாம் உங்களை தேடி வருவாங்க. உறவுகள் வந்தாதான பிரச்சனை வர்றதுக்கு. அதனால சில விட்டு போன உறவுகள் அவங்கெல்லாம் உங்களை நோக்கி வருவாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அந்த உறவுகள் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவர்களோட மன வருத்தங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல இந்த 4ஆம் இடத்துல ராகு 10ல கேது இருக்கிறது சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீடு கட்டுறது, சொந்த வீடு கட்டி குடி போறது, வேற ஒரு வீட்டுக்கு போறது, வாடகை வீடு இருந்தா கூட வேற ஒரு வீட்டுக்கு போறது, பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, அல்லது பூர்வீக சொத்தை வித்துட்டு புதிய வீடு கட்டுறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா செவ்வாய் பார்வை இருந்தாலும் இந்த ராகுக்கு குரு பார்வையும் இருக்கு. அந்த வகையில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு.
2 குடியவன் மற்றும் 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கு. 8 குடியவன் புதனும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பெறுவார். 8ஆம் இடத்திலேயே ஆட்சி. சோ அப்போ புதன் குரு 8ஆம் இடத்துல இருக்கு, 2ஆம் இடத்தை பார்க்கும். எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலும் அதிகமான எக்ஸ்பென்சஸும் ஆகும். மற்றவங்க கொடுத்து வச்ச பணம் கூட இந்த நேரத்துல கேட்டீங்கன்னா கிடைக்கும். கடன் கேட்டீங்கன்னா கடனும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பட் கடன் வாங்குற விஷயத்துல கொஞ்சம் அகலக்கால் வைக்காம பாருங்க. ஆனா வீடு கடன், வாகன கடன் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. மேலும் பிள்ளைகள் வகையில ஃபீஸ் கட்டுறது, செலவுகள் இதெல்லாம் நிறையவே வரும். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் வகையில கூட நீங்க கடன் படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5 குடியவன் 8ஆம் இடத்துல இருக்கும் போது பிள்ளைகளால மன வருத்தமும் வரும், கடனும் வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனி. இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பக்கம் வந்து பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுலாம் வரும். வளர்ந்த பிள்ளைகளா இருந்தா அவங்க மேல ஒரு கண்காணிப்பையும் வச்சீங்க. என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க, யாரோட பேசுறாங்க, யாரோட சாட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தாதான் அடுத்த 2.5 வருஷத்துல எந்த பிரச்சனையும் சிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2.5 வருஷம் இந்த சனி 5ஆம் இடத்துல இருக்க போறாரு. அதனால பிள்ளைகள் வகையில கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா, குழந்தைகளா இருந்தா உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. சில பேர் உங்களோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேசாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கு நீங்க டென்ஷன் ஆகாம கூலா ட்ரீட் பண்ணீங்கன்னாவே திரும்பி உங்களை நோக்கி வர வைக்க முடியும். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இந்த சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சந்திக்கக்கூடியவர்களால டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். முக்கியமா யார் உங்களை சந்திக்கிறாங்களோ அவங்க உங்களை டென்ஷன் படுத்துவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க டென்ஷனை வெளிக்காட்டாம இருந்தீங்கன்னா உங்க பேர் கெடாம இருக்கும். அதே போல இந்த சூரியன் மாதத்தோட பிற்பகுதியில 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடும். ஜூன் 15ஆம் தேதியில இருந்து ஜூன் 15ஆம் தேதி குரு சூரியன் புதன் சேர்க்கை 8ஆம் இடத்துல இருக்கும்போது 10 குடியவன் 8ஆம் இடத்துல இருக்கும்போது மாதத்தோட பிற்பகுதியில சில பேருக்கு வந்து வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். சில பேருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடி போற மாதிரி நிலைமை வரும். அப்படிப்பட்டவர்களை பொறுத்தவரையிலும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற வேலையை விடாம இருங்க. அதே போல பிரைவேட்ல இருக்கிறவங்களுக்கு தான் அது மாதிரி நிறைய நடக்கும். சோ அப்போ வந்து இருக்கிற வேலையை விடாம கொஞ்சம் இருக்கணும். ஆனா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க விட்டுடலாம். புதிய வேலை வாய்ப்பு போனா பணம் வரவும் அதிகமாக தான் வரும். அதனால பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் கொஞ்ச நாள் சும்மா இருந்து அப்புறம் திருப்பி போற மாதிரி இருக்கும். அதனால கவனமா இருங்க. மற்றபடி அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கும், அல்லது ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பர் கூட கிடைக்கும், அல்லது இடமாற்ற சிந்தனைகளாவது உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, குறிப்பா அரசு பணியில் இருப்பவர்களுக்கு கௌரவம் மரியாதை இருக்கும். பெரிய கம்பெனியில ஒர்க் பண்றவங்களுக்கும் அந்த இடத்துல ஒரு கௌரவம் மரியாதை இருக்கும். ஆனா அந்த 8ஆம் பாவகத்துல 8 குடிவன் ஆட்சி பெறதுனால உடனடியா முடிவெடுத்து உடனடியா செயல்படுத்தாதீங்க. அதாவது முன்ன பின்ன யோசிக்காம அவசரப்பட்டு நீங்க செயல்படுத்துறீங்கன்னா அது உங்களுக்கு பண நஷ்டத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அதனால வேலை விஷயத்துல மாறுதல் செய்யறீங்க அப்படின்னா வேற ஒரு வேலை கிடைச்ச பின்னாடி விடணும். அது ரொம்ப முக்கியம். வீடு, வாகனம், சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டு பொறுமையா வாங்கணும். அல்லது ஒரு 4 பேர் உங்களுக்கு வெல்விஷரா இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு போய் பேசி ப்ராப்பரா வாங்கணும். இல்லைன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க, பணம் நஷ்டம் ஆகும். அதாவது ஹையர் பர்ச்சேஸ்க்கு போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். அது எது வாங்கினாலும் சரி. மேலும் இந்த தேடாத உறவுகள் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? சில பேருக்கு அந்த தேடாத உறவு வந்திருக்கும், சில பேருக்கு வந்திருக்காது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பிரிந்து போனவர்களை கூட உங்களோட பேசியிருப்பாங்க அல்லது சேர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது வந்து இந்த மாதத்தோட பிற்பகுதியில மேக்சிமம் உங்களோட கணவன் மனைவி ஒரு சின்ன விஷயத்துல பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்திருக்கீங்க, அல்லது ஒரே வீட்டுல இருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கிறீங்க, தனித்தனியா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு கணவன் மனைவியை பொறுத்தவரையிலும். அதே போல உங்களோட பழகி வந்த ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சு போயிருக்காங்க, வருவாங்களா அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அதாவது பொதுவாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பு காதல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம ஜாதகத்துல பிராப்தங்கள் இருக்கணும். அப்படி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக மாதத்தோட பிற்பகுதியில உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. பிரிந்து போனவர்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல தேடாத உறவுகள் சில பேருக்கு வந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த தேடாத உறவுங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க, இல்லைன்னா உங்களுடைய நேம் ஷேக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு விரும்பிய கோர்ஸ் கிடைச்சாலையும் கொஞ்சம் கூடுதலான எக்ஸ்பென்சஸ் ஆகும். வெளிநாட்டுக்கோ போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொலைதூர பயணம் முயற்சி பண்றீங்கன்னா சாத்தியம் உண்டு. சில பேருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டுல வேலை கிடைச்சு போறதுக்கான வாய்ப்பும் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வேலை தொழில் அமைப்புகளை கொஞ்சம் கவனமா இருங்க, கான்சன்ட்ரேஷன் அதிகமா போடணும்.
அதே போல கூட்டாளிகள், கூட்டு தொழில் போன்றவற்றில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நேரத்துல மனஸ்தாபங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஆனா முதல் 15 நாள் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கோபம் டென்ஷனை வெளிக்காட்டாம இருங்க. சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் வரும், அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. மேலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு கருத்து வேறுபாடோடு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தோஷங்கள் இல்லை, வழக்குகள்லாம் போகலன்னா கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்து ஒரே வீட்டுல வாழக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில இருந்தே இருக்கு. அதே போல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதிய வீட்டு குடி போறது, சொந்தமா வீடு கட்டி குடி போறது போன்ற பிராப்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சில மறைமுக எதிரிகள் உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு மரியாதை மதிப்பெல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அலைச்சல்கள், பயணங்கள் இருக்கும். இடமாற்ற சிந்தனைகள் வரும் சில பேருக்கு. இடமாற்றத்தை மாதத்தோட பிற்பகுதியில கூட கன்சிடர் பண்ணலாம், ஆனா முதல் பகுதியில கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்தது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சில கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதா இந்த காலகட்டத்தில் கெட்டிக்காரத்தனம். விசாகம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுடைய அழுத்தம், கொஞ்சம் பொருளாதார விஷயமா நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதனால கடன் வாங்கி சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அகலக்கால் வைக்காம இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாக இருந்தா கூட பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எச்சரிக்கையா பண்ணுங்க. நிறைய போட்டு அப்புறம் எதிர்பார்த்த பணம் வராம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு செய்யுங்க. மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை உடல்நல விஷயத்துல சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும், கவனமா இருங்க. நீங்களுமே பாத்தீங்கன்னாக்க திடீர்னு தனவரும் வரும், திடீர்னு செலவுகளும் வரும். வேற யார்ட்டையாவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கன்னா கூட அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள், அலைச்சல்களை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிங்க. மற்றபடி இந்த மாதம் தொழில் வேலை அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் அங்கேயே இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு. உங்களுக்கு அதே போல இந்த தேடாத உறவுகளால் ஏதாவது வந்திருக்குனாக்க அவங்களோட கொஞ்சம் உஷாராகவும் கவனமாகவும் இருந்துங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க சூரியனை பொறுத்தவரையிலும் மாதத்தோட முதல் பகுதியில 15 நாள் 7ஆம் இடத்துலயும் அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துலயும் இருக்கிறாரு. அந்த வகையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மீடியா துறையில் இருப்பவங்க, மேலும் ஐடி கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், காமர்ஸ், அரசியல் இருக்கிறவங்க, அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவலா தான் இருக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வரலாம். அதே போல இரும்பு சம்பந்தமான தொழில், ஆயில் அண்ட் கேஸ் இந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வரலாம். வாக்காள் பிழைக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வரலாம். ஸோ இவங்கெல்லாம் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா மாறணும், வேற ஒன்றும் கிடையாது. அல்லது பொறுமையா இருந்து மாறணும், வேற கிடைச்ச பின்னாடி மாறணும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னா முருகன். திருச்செந்தூர் முருகபெருமானை வழிபாடு செய்யுங்க, முற்றிலும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.